இதை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுலேருந்து அட்வான்ஸ் கொடுக்கறதுலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வர வரைக்கும் உள்ள டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கைத்துக்கு மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த சமயத்திலையும் விழுந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணால் எந்த சமயத்தில் விழுந்தாலும் கீழே நம்ம சேஃபாக இருக்காமா அதுக்கு ஒரு பேரலாக கீழே ஒரு செட்டுக்கு ரெடி பண்ணிட்டே போகணும். ஸோ நீங்கள் ஒரு பணம் கொடுத்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா உடனே ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க. அந்த பணம் கொடுக்குற அமௌண்ட்டை கூட உங்களுக்கு கேஷாக கொடுக்கறது போல இப்போ 20,000 மட்டும்தான் கேஷாக கொடுக்கலான் இருக்கு. அதுக்கு மேலே கொடுக்கலாம் செக்காக கொடுங்க. இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இசிஎஸ் அது மாதிரி ஏதாவது இந்த பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமா அனுப்பி வைங்க. ஸோ அது உங்களுக்கு சேஃப்டியான ஒரு விஷயமா இருக்கும். ஒவ்வொரு முறையும் பணத்தை நீங்கள் முதல்ல கொடுக்கும்போது ஒரு கொஞ்சமாக பணம் கொடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு மொத்தமாக கொடுங்க. அதுவும் இல்லாமல் பொசிஷன் அதுவும் நீங்கள் அந்த டைமில் கரெக்டாக கேட்டு வாங்கிடுங்க. நீங்கள் அது அப்புறம் தரேன்றதுலாம் வேண்டாம். கையில் காசு வாயில் தோசை. ஸோ நமக்குள்ள கொஞ்சம் ஏதோ ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுங்க. நேரம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பிடிங்க, எல்லா பத்திரத்தையும் ஒரிஜினல் பத்திரமா கேட்டுவாங்க, பொசிஷனும் வாங்க, அன்னைக்கு போய் உட்காந்துருங்க. ஸோ அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா அதில் யார் இருக்காங்கன்ட்டு அதையும் பாருங்க. ஸோ இப்படி எல்லா விதத்துலையும் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் கவனமாக இருக்கிறத பதிவு பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சேஃபாக இருக்கும்ன்றது என்னோட கருத்து.